வக்ஃபுகளை பாதுகாப்போம், அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் என்று ஓங்கார குரல் எழுப்பி நம் உணர்ச்சிகளை, நம் எண்ணங்களை நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இங்கே கூட்டப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் இப்னு சகூத் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய தங்கை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஃபாத்திமா முசாஃபர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எழுச்சியுரை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற நாம் எல்லோராலும் எழுச்சி தமிழர் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய என் அன்பிற்குரிய தம்பி முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, பொது வாழ்க்கையிலே கண்ணியத்திற்கும் பெருமைக்கும் உரியவராக ஒரு முழு நேர பொது நேர ஒளியராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்திற்கு நாளும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய தம்பி நெல்லை முபாரக் அவர்களே, அன்பிற்குரிய திருமுருகன் காந்தி அவர்களே, அன்பிற்குரிய சகோதரி தோழர் வஹீதா நிஜாம் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மார்க்க அறிஞர்கள், சமூக பெரியவர்கள், பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள், இந்த சமூகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டிய கடமைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள், நண்பர்கள், மேடைக்கு எதிரே மிகப்பெரிய கூட்டமாக திரண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்கள், பெரியோர்கள், அன்பிற்குரிய சகோதரிகள், ஒரு கொடுமையான காலகட்டத்திலே நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பதைபதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலம். நாளை என்ன நடக்க முடியும், என்ன நடக்க கூடும் என்று சொல்ல முடியாத ஒரு காலம். என்றைக்கு இந்த உலகம் ஒரு அணு யுத்தத்திலே விழிக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த உலகத்தை தள்ளி கொண்டிருக்கின்ற பகை மேகங்கள், யுத்த மேகங்கள். இன்று முழுவதும் கேள்விப்படுகிற செய்தி, இன்று இஸ்ரேல் அவிழ்த்து விட்டிருக்கின்ற மிகப்பெரிய வன்முறை அணு ஆயுத போரினுடைய உச்சத்திற்கு கொண்டு போய் இந்த உலகத்தை தள்ளிவிடுமா என்கிற பதவதைப்போடு நாம் இருக்கின்ற நேரம். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை பகல்காம் என்கிற அந்த மாபெரும் மனித படுகொலைகள் நடந்து முடிந்து அதனுடைய அதிர்ச்சியிலிருந்து, அதனுடைய சோகத்திலிருந்து இந்த தேசம் மீள்வதற்கு முன்பாக இந்த தினம் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய விமான விபத்து. இந்த சூழ்நிலையிலே நமக்கு இருக்கின்ற தனிப்பட்ட சோகம், தனிப்பட்ட நெருக்கடி, ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு குடிமகனுக்கு என்ன மிகப்பெரிய சோகம் ஏற்பட முடியும்? What can be the most sorrowful incident that happened to be a citizen of this country? என்னுடைய சொந்த மண்ணிலே என்னை அந்நியன் என்று சொல்வதுதான் எனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கொடுமை. நான் பிறந்த மண்ணில், நான் வாழ்கின்ற மண்ணில், இன்னும் சொல்ல போனால் இந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக ஒவ்வொரு நாளும் பொழுதும் உயிரை, உடலை, பெரும் செல்வத்தை கொடுத்து இந்த தேசத்தினுடைய விடுதலை வேள்வியிலே மிகப்பெரிய தியாக வரலாற்றை எழுதிய இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய மரபு வழி தோன்றர்களாக இருக்கின்ற நம்மை அந்நியர்கள் என்று சொல்லுகின்ற போது அதைவிட அவமானம் என்ன ஏற்பட முடியும்? அதைவிட கொடுமை என்ன ஏற்பட முடியும்? நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வாழ்வியல் நெருக்கடி இந்த நெருக்கடி. இஸ்லாமியனாக மாண்புடன் வாழ்வதே ஒவ்வொரு நாளும் சவால். சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் மாண்புடனும் குடிமக்களுடைய உரிமையோடு இந்த மண்ணிலே வாழவே முடியாதா என்கிற மிகப்பெரிய கேள்வியை
தினசரி சந்திக்கின்ற கொடுமையான காலகட்டம் இந்த காலகட்டம். ஒவ்வொரு நாளும் என்னை நான் இந்தியன் என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் இந்த தேசத்திற்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன், இந்த தேசத்திற்கு விசுவாசமாக இருக்கிறேன், நான் இந்த தேசத்தினுடைய குடிமகன், என்னை நம்புங்கள் நம்புங்கள் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கெஞ்ச வேண்டும், கதற வேண்டும், கூக்குரலிட வேண்டும். ஆனால் 146 கோடியை தொடுகிற ஜனத்தொகை கொண்ட இந்த நாட்டினுடைய பிரதமர் உலகத்தினுடைய மிகப்பெரிய செயல்படுகின்ற ஜனநாயகம், தி கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரசி என்று தன்னை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறாரே, உலகம் எங்கும் போகின்ற போது மார்தட்டிக் கொள்கிறாரே, ஐ ஆம் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரசி ஆஃப் தி வேர்ல்ட் என்று மார்தட்டிக் கொள்ளுகிற பிரதமர் ஜனநாயக விழுமியங்களை இந்த மண்ணிலே பாதுகாக்கிறாரா? 11 ஆண்டுகள் பிரதமராக பொறுப்பேற்ற அவர் இதுவரை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறாரா? ஜனநாயகம் என்பது a system of discussion, a system of debate, a system of interaction. கேள்வி கேட்பதற்கான உரிமை, பதில் சொல்வதற்கான கடமை, இந்த அடிப்படையில் தான் ஜனநாயகம் செயல்படுகிறது. திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர், ஜவாஹிருல்லா சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், ஒன்றியத்திலே இருக்கின்ற ஒன்றிய அமைச்சர்கள், பிரதமர், உள்துறை அமைச்சர், பெரிய பதவிகள். ஆனால் இந்த பதவிகளுக்கு அவர்கள் கொடுக்கின்ற விலை என்னவென்று சொன்னால், இந்த நாட்டின் சாதாரண குடிமகன் கேட்கின்ற கேள்விக்கு கூட அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எல்லாரும் கேள்வி கேட்க முடியாது என்பதற்காகத்தான் கேள்வி கேட்பதற்காகவே ஒரு அவையை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம். இங்கே போய் இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய நண்பர்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தலித் மக்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது. பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது. பல்வேறு அரசியலை கட்சிகளை சார்ந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் சட்டமன்றத்திற்கு, நாடாளுமன்றத்திற்கு போக முடியாது. ஆகவேதான் நம்முடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறோம். இவர்கள் போவதே கேள்வி கேட்பதற்காகத்தான், அவர் அங்கே இருப்பதே பதில் சொல்வதற்காகத்தான். ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி 11 ஆண்டுகள் தான் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவர் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த பிரதமரை பார்த்து வெட்கமில்லையா என்று கேட்பதற்கு கூட இந்த நாட்டில் பல ஊடகங்களுக்கு தைரியம் இல்லை. எப்படி நண்பர்களே ஜனநாயகம் நடக்கும்? பொறுப்பு வேண்டாமா? பகல்காமிலே நடந்த சம்பவத்திலே இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் எப்படி கொதித்து எழுந்தார்கள்? சம்பவம் நடந்த உடனே நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த தேசத்தினுடைய இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துவதற்காக, இந்த பெரும் கொடுமைகளிலும் கூட அவர்களை தேச விரோதிகளாக சித்தரிப்பதற்காக உங்களது ஆதரவு ஊடகங்கள் எவ்வளவு சரியா தவறான கருத்துக்களை தொடர்ந்து பிரச்சாரம் செய்தார்கள்.